ரதியை காட்டுப்படியில் அக்கா இன்றைக்கி என்ன காமிக்கிறேன்னு பாருங்கள். ஒரு முழு பழம் அதை கட் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்க மறந்துட்டேன். கட் பண்ணி இது வந்து கால்வாசி தான், அது அரை முக்கால்வாசி அங்கே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். நம்ம வந்து இந்த ஸ்கின்னோடு வச்சிட்டோம்னா பழம் கொஞ்சம் அப்படியே இருக்கும். நான் எடுத்து பாக்ஸில் போட்டு வைக்கிறதுக்கு பதிலாக அக்கா அப்படியே ஸ்கின்னோடே வச்சுருவேன். இது கால் பகுதி தான் எடுத்துருக்கிறேன். முழு பழம் நேற்று சண்டே கட் பண்ணோம். இப்போ வந்து இது என்ன சொல்கிறேன்னா, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். கையில் அக்காவுக்கு ஒன்று கூட பிடிக்கல பாருங்கள். இவ்வளோ பெரிய பழம் கட் பண்ணி இப்போ கால்வாசி அதில் பீஸெல்லாம் எடுத்துருக்கிறேன். இவ்வளோ சோளை வந்திருக்கு இந்த கால்வாசி பழத்தில். இது ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். நல்லா ஸ்வீட்டியாக இருக்குது. பண்ருட்டியிலேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்ததுப்பா. அதனால் ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டியாக இருக்குது. இது வந்து இது எப்படி கட் பண்ணணும் பாருங்கள். நான் அதை முழுசாக கட் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். இது குவாட்ரு தான். இது நம்ம ஆயில் வந்து இந்த பாருங்களேன், இந்த கிண்ணத்தில் கோகனட் ஆயில் தான் ஊற்றி வச்சுருக்கேன், தேங்காய் எண்ணெய். அதை வந்து நம்ம கையிலையும் 2 கையிலையும் நல்லா தேய்ச்சிக்கணும். அப்புறம் இந்த கத்திலையும் ஃபுல்லாக நல்லா போட்டுக்கணும். போட்டால் ஒன்றுமே ஒட்டாது. கை பாருங்கள், பழம் கட் பண்ண மாதிரியே இருக்காது. இது நிறைய பேருக்கு இந்த டிப்ஸ் தெரிஞ்சிருக்கலாம். தெரியாதவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த பழத்தை வந்து இப்படியே அடியில் ஃபுல்லாக நம்ம இப்படி என்ன பண்ணணும், இப்படி லைட்டாக அப்படி கீற்று போட்டு நம்ம இப்படி பண்ணினாலே அந்த பழம் வந்து விரிஞ்சு கொடுத்துரும். எனக்கு அப்போ வீடியோ எடுக்க முடியல அக்காவுக்கு. அந்த முழு பழம் கட் பண்ணும்போது எடுத்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இது வந்து நடுவில் வரும். இந்த கட்டையை வந்து நம்ம அந்த கத்தியில் தான் ஆயில் போட்டிருக்கோம்ல, தேங்காய் போட்டிருக்கிறோம். இப்படியே கட் பண்ணி எடுத்துட்டோம்னா இது வந்துடும். அதுக்கப்புறம் இப்படி இந்த பழத்தை வந்து இப்படியே பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அந்த சொலை அப்படியே வரும். இந்த சொலையிலேருந்து இதை மட்டும் நம்ம உரித்து எடுத்துடணும். இதை பாருங்கள், அக்கா நல்லா உரித்து எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த இன்னொரு பவுலில் வந்து கொஞ்சம் பிஞ்சை கட் பண்ணும்போது கொஞ்சம் பாதியாக பிஞ்சதெல்லாம் எடுத்து ஒரு பவுலில் போட்டு வச்சுருக்கிறேன். ஒரு பழத்தில் கிட்டத்தட்ட ஒரு 100 சொலை வந்திருக்குது. 100 சொலைக்கு மேலே வந்திருக்குது. 125 சொலை வந்திருக்கும் ஒரு முழு பழத்தில். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக. நம்ம அது பண்ருட்டி பழம் சொல்லியே சேல் பண்ணுவாங்க. நாங்கள் இது ஊருக்கு போயிட்டு வரும்போது பண்ருட்டிலே வாங்கினது. அதனால் ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்குது. கலர் இன்னும் எல்லோவாக இல்லை, இன்னும் எல்லோவாக வரும். இப்போ எல்லோவாக வரலன்னா கூட ரொம்ப ஸ்வீட்டியாக இருக்குது. இங்கே பண்ருட்டி பழம் நம்மளுக்கு சொல்லியும் விற்பாங்க. அங்கே வாங்கினாலும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த கொட்டையை நம்மளுக்கு யூஸ்ஃபுல் தான். சாப்பிட்டுட்டு நம்ம இந்த கொட்டையை எடுத்து வச்சு இந்த கொட்டையில் நம்ம நிறைய டிஷ்ஷு பண்ணலாம். அதையும் உங்களுக்கு ரதியை காட்டுப்படியில் அக்கா வந்து ஷேர் பண்ணுறேன். இது வந்து இப்படி கையில் எதுக்கு காமிக்கிறேன்னா, இந்த டிப்ஸ் வந்து இந்த கையில் நம்ம 2 கையிலையும் ஆயில் போடுறதுனால ஒன்று கூட அந்த பிசு ஒட்டாது. நம்ம பழம் கட் பண்ணுறது ஈஸியாக கட் பண்ணிடலாம். நல்லா ஷார்ப்பு கத்தி எடுத்துகிட்டு அந்த கத்தியில் லைட்டாக தடவிக்கோங்க. தடவிட்டு கட் பண்ணால் ஒரு அக்கா 5 மினிட்லேயே இந்த பழத்தை ஃபுல்லாக எடுத்து இந்த சொலை தனியாக, இந்த இது தனியாக, நார் தனியாக எடுத்துட்டேன். அதனால் அப்படி பண்ணுங்கன்னு இது ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தான் அக்கா உங்களுக்கு காமிக்கிறேன். பலாப்பழம் வாங்கினா என்னடா கட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ, நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, எப்படி முழு பழம் கட் பண்ணிடுவீங்க அப்படின்னு கேட்பாங்க. ரொம்ப 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 ஈஸி. கத்தியில் நல்லா தேங்காய் எண்ணெய் தடவிட்டு அந்த பழத்தை இப்படி பாதியாக கட் பண்ணி அப்புறம் ஆஃப் இருக்கும். அந்த ஆஃபில் தான் நான் இப்போ குவாட்ரு இந்த கால்வாசி எடுத்துருக்கிறேன். இந்த பாருங்கள், இது கால்வாசி தான். இது ரொம்ப 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 டேஸ்டி. ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம கட் பண்ணி இப்போ சீசனில் நம்ம எதையுமே விடக்கூடாது. இப்போ பலாப்பழ சீசன், மாம்பழம். அதனால் நம்ம சீசனில் அந்தந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு உடம்புல ஹெல்த்தி ஆயிரும். தேங்க்யூ. தெரியாதவங்க இந்த டிப்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. பழமும் கிளியராக இருக்குது பாருங்கள். நம்ம தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு செய்யும்போது சொலையும் ஒன்று அவ்வளோ க்ளீனாக இருக்கும். தேங்க்யூ.